லவ்வுக்காகவா நீங்க சாவணும்? உங்களுக்கு உங்க அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு உங்க அண்ணன் தங்கச்சி இருக்கலாம், உங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம். எவ்வளோ பேர் உங்களுக்காக இருக்கலாம். நீங்க உங்கள வேணான்னு சொல்லிட்டு, உங்கள குப்பன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போற அந்த ஒரு ஒர்த்தே இல்லாத ஒரு பெர்சனுக்காக செத்துறலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கமெண்ட் பண்ணலாம்? எனக்கு பர்சனலா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. நீங்க இந்த மைண்ட் செட்ட மாத்திக்கோங்க. ஏன்னா உங்கள வேணான்னு சொல்லிட்டு போனவங்கள நெனச்சு நீங்க ஃபீல் பண்றது தான் பெரிய ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்துல. இத விட ஒரு முட்டாள்தனம் இங்க இல்லவே இல்ல. உங்களுடைய கஷ்டம், மன வருத்தம் இது எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுடைய சிச்சுவேஷன்ல நான் ஒரு காலத்துல இருந்திருக்கேன். இதே மாதிரி காதல் விஷயத்துல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்றனால உங்களுடைய மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். நாங்க சேர்வோமா வேற நீங்க கேக்குறீங்க. உங்கள வேணான்னு சொல்லிட்டாங்களா? தூக்கி போட்டு உங்க வேலையை பாருங்க. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் சில டேலண்ட் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களை வேணான்னு சொன்னவங்க இல்ல, மத்தவங்க எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக்கிறேன். செத்துடலான்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்.